நம்முடைய வாழ்க்கையில மொராலிட்டி, ஒழுக்கம்னு ஏகப்பட்ட நெறிமுறைகள ஃபாலோ பண்றோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நாம என்ன மைண்ட் செட்ல இருந்து ஃபாலோ பண்றோங்கிறத விளக்கறதுக்காக, மொராலிட்டிய நாம போட்டுக்கிற டிரெஸ்ஸோட கம்பேர் பண்ணி நீட்சே ஒரு பவர்ஃபுல்லான செக்ஷன் எழுதியிருக்கிறாரு. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஒரு அழகான டின்னர் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க. அங்க மக்கள் ஜாலியா பேசிக்கிட்டு, பல உணவுகள சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு மந்திரம் போட்டு எல்லாருடைய டிரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருடைய முகத்திலயும் சிரிப்பு காணாம போயிடும், வயிற்று பசி எல்லாம் பறந்து போயிடும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடம்ப மறைச்சிக்கிட்டு கூனி குறுகி உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய உடலை பற்றின வெட்கம்ங்கிறது மனிதர்களுக்குள்ள இருக்கு. சோ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ங்கிறது நம்மள அழகா காட்டுறதையும் தாண்டி, நம்மள என்விரான்மெண்ட்ல இருந்து பாதுகாக்கிறதையும் தாண்டி, நம்முடைய உடல் வெட்கத்தை மறைக்கிற ஒரு மாஸ்கா செயல்படுதுன்னு நீச்சே எழுதுறாரு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனா இதை ஏன் நீச்சே எழுதுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா ஒரு மெஜிஷியன் வந்து எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே 21ஆம் நூற்றாண்டுல இந்தியால வாழ்ற நமக்குள்ளேயே ஒரு ஆக்வர்டான ஃபீலிங் கிரியேட் ஆகுது. ஆனா இவர் எழுதின இந்த லைனுங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கு கிரகிக்கவே முடியாத ஒரு லைன். அது ஏன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கு. என்னன்னா நீட்சே வாழ்ந்த காலத்துல ஐரோப்பாவை விக்டோரியா மகாராணி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. சோ அவங்களுடைய ரூலிங்க விக்டோரியன் எரான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல செக்சுவாலிட்டி பற்றியும் மனித உடலை பற்றியுமான பார்வைங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதனாலேயே மக்கள் பொது இடங்கள்ல செக்ஸ பத்தி பேச மாட்டாங்க, உடல் உறுப்புகளை மென்ஷன் பண்ணி பேச மாட்டாங்க. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய உடல் உறுப்புகளை முழுமையா மறைக்கக்கூடிய உடைகளை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மக்களுடைய காஸ்டியூம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த நாவலுங்கிறது விக்டோரியன் ஏரால எழுதப்பட்ட ஒரு நாவல் தான். அதுல பாத்தீங்கன்னா தலையை மறைக்கிறதுக்கு ஹேட் போட்டிருப்பாங்க, கைகளை மறைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்லீவ்ல ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, கால்களை மறைக்கிறதுக்கு லாங் கோட்டையும் பூட்ஸையும் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க வெறும் அழகு சார்ந்து மட்டும் போடாம தங்களுக்குள்ள இருந்த எக்ஸ்ட்ரீமான வெட்கத்தை மறைக்கிறதுக்காக தான் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இந்த மென்டாலிட்டிக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்டா வரலாற்றுல இன்னுமே சில உதாரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த எரால வாழ்ந்த மக்கள் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது சிக்கன் மட்டனுடைய உறுப்புகளை கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது நாம சாப்பிடும்போது லெக் பீஸ், நெஞ்செலும்புன்னு பாடி பார்ட்ஸை குறிப்பிடுவோம். ஆனா அப்படி குறிப்பிடுறத கூட அவங்க எம்பாரசிங்கா பார்த்தாங்க. அதற்கு பதிலா ஒயிட் மீட், டார்க் மீட்னு பொதுவான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணாங்க. அது ஏன்னா அந்த விலங்குகளுடைய உறுப்புகளை சொல்லும்போது அது தேவையில்லாம இவங்களுக்கு நடுவுல பாடியை பத்தின டாக்க உருவாக்கிடும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த எரால வாழ்ந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அது ஏன்னா நமக்கு தெரியும் கர்ப்ப காலத்துடைய கடைசி காலங்கள்ல வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். சோ ஒருத்தங்க கன்சீவா இருக்காங்கங்கறத நம்மால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இது அந்த மக்களுடைய பார்வையில எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்கிறவ உடலுறவு நடந்திருக்குதுங்கிறத எடுத்து காட்டுறவளா இருக்கிறா. ஏன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்காம கர்ப்பமாக முடியாது. சோ இந்த தாட்டுங்கிறதே அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்துற விஷயமா இருந்தது. அதனாலேயே ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போது எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுமே தான் பார்க்கப்படுறத எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணாங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அந்த காலத்துல கர்ப்பிணி பெண்கள் மெட்டர்னிட்டி கார்செட்னு ஒன்னு யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி கார்செட்ஸ்னா என்னன்னா லேடிஸ் உடைய ஸ்ட்ரக்சர் அழகா மெயின்டைன் பண்றதுக்காக இடுப்பு சுத்தி ஒரு தடிமனான பேட கட்டி விடுவாங்க. நீங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல கைரா நைட்லிக்கு இந்த கார்செட்ஸை கட்டி விட்டுருப்பாங்க. அதை இழுத்து டைட்டா கட்டுறதால மூச்சு விட முடியாம மயங்கி மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இது மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா பெண்களுமே கார்செட்ஸை யூஸ் பண்ணாங்க. அது லிட்டரலா பாடியுடைய ஷேப்பையா மாத்தும். அதை போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. வெறும் அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவே அதை கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சோ இந்த செயலுங்கிறது அவங்களுக்கு தங்களுடைய உடல் மீது இருந்த பாடி அவேர்னஸை நமக்கு எடுத்து காட்டுது. இப்ப நான் சொன்னது வெறும் கார்செட். இது மாதிரியே மெட்டர்னிட்டி கார்செட்னு ஒன்னு இருந்தது. அதாவது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்கன்னா அவங்களால நார்மலான கார்செட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வயிறை போட்டு அழுத்த ஆரம்பிச்சிரும். சோ அதனாலேயே கர்ப்பிணி பெண்களுடைய வயிறுக்கு ஏற்ற மாதிரி கார்செட்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதுவுமே டைட்டா தான் இருக்கும். ஆனா வயிறு பெருசாக பெருசாக அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சில கயிறுகளை கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய சில பேனல்ஸை கொடுத்திருப்பாங்க. சோ இதனுடைய ஒரிஜினல் பர்பஸ் என்னன்னா இடுப்புக்கும் முதுகுக்கும் கர்ப்ப காலத்துல கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கிறது. ஆனா இத மறைமுகமா கர்ப்பிணி பெண்கள் எதற்கு யூஸ் பண்ணாங்கன்னா தன்னுடைய கர்ப்ப காலத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது லைட்டா வயிறை டைட் ஆக்கிறதுனால மேல ஒரு லூசான ட்ரெஸ் போட்டுக்கிட்டா கர்ப்பமா இருக்கிறது வெளியே தெரியாது. சோ கன்சீவ் ஆகி 7 மாசம் வரைக்கும் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாம வெளியே நடமாட முடியும். ஆனா கடைசி 3 மாசத்தை மறைக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனால அவங்க கம்ப்ளீட் லாக்டவுனுக்கு போயிடுவாங்க. அதாவது இவங்களும் டின்னர் தியேட்டர்னு வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. வீட்டுக்கும் எந்த ஒரு கெஸ்டையும் வரவழைக்க மாட்டாங்க. சோ வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பாங்க. இவங்களுடைய பிரெக்னன்ட் பாடியை வேற யாராலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அந்த மக்களுடைய மைண்ட் செட்ல தன்னுடைய அங்கம் வெளியில தெரியுதுங்கிறதே டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். தன்னுடைய கை கால்கள் வெளியில தெரியுறது கூட விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய உடலை ஒரு வீக்கான எலமெண்டா பார்த்தாங்க. இப்ப இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட நிர்வாணத்தை பத்தி பேசுறதுங்கிறது எவ்வளவு டார்மண்டிங்கா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை தான் நீச்சே இந்த செக்ஷன்ல பண்றாரு. சோ ஒரு மெஜிஷியன் வரான்,
மந்திரம் போடுறான், எல்லாரையும் நியூடாக்குறான். இப்படிப்பட்ட வரிகளை அவர் விக்டோரியன் ஏரால இருந்துகிட்டு எழுதுறாரு. அதை படிக்கிற ஒரு யூரோப்பியனுக்கு எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபீலிங்கை நம்மால உணர முடிஞ்சாதான் அதன் வழியா அவர் கன்வே பண்ற மெசேஜையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். கூடவே இந்த தாட்டை எப்படி நுவான்ஸ் ஆக்குறாருன்னா, அந்த மெஜிஷியன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருடைய முகத்திலையும் சிரிப்பு காணாம போகிறதையும் தாண்டி, பசி எல்லாம் பறந்து போகிறதையும் தாண்டின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணாம வெறுமனே டேஷை மட்டும் போட்டு விட்டுட்டாரு. ஏன்னா எல்லாரும் நிர்வாணமானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டா அது அவருடைய கற்பனையா மட்டும் போயிடும். ஆனா ஃபில் பண்ணாத டேஷை மட்டும் போட்டு விட்டுட்டா அதை படிக்கிற யூரோப்பியனுடைய மனசுல கண்ணா பின்னான்னு நிர்வாணத்தை வெறுக்கிற எண்ணங்கள் ஓடும். அதற்காகவே இந்த குதர்க்கமான வேலையை வேணும்னே தன்னுடைய ரைட்டிங்ல பண்றாரு. சோ அவர் என்ன கன்வே பண்றாருன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஐரோப்பியன் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாம தன்னுடைய உடலை பற்றின வெட்கத்தை மறைக்கிற ஒரு மாஸ்கா தான் போடுறான். இந்த வெட்கம்ங்கிறது ஸ்பெசிபிக்கா ஐரோப்பியர்களுக்கு இருக்கிற வெட்கத்தை பத்தி பேசுறாரு. ஆக்சுவலி நமக்குமே நிர்வாணத்தை பத்தின வெட்கம் இருக்கு. ஆனா அது விக்டோரியன் ஏரால வாழ்ந்த ஐரோப்பியன் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். சோ இந்த செக்ஷன் அவர் முழுக்க முழுக்க ஐரோப்பியர்களை மையப்படுத்தி தான் எழுதுறாரு. ஆனா நான் இதை கொஞ்சம் பொதுமைப்படுத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் ஐரோப்பியர்கள் நம்மள ரூல் பண்ணிருக்கிறதுனால நம்முடைய கலெக்டிவ் சைக்காலஜி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த செக்ஷன்ல நீச்சே சொல்ற விஷயங்கள் மேபி நமக்கு ரிலவெண்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது ரிலவெண்டா இருக்குதா இல்லையாங்கறத நீங்க வீடியோவை பார்த்துட்டு கடைசியா கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் எங்கெல்லாம் மனிதர்கள்ங்கற வார்த்தை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் அவர் ஸ்ட்ரிக்ட்லி ஐரோப்பியனை தான் மீன் பண்றாரு. சோ இந்த வீடியோல இத மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எனிவேஸ் தன்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் டாபிக் எங்க திருப்புறாருன்னா, எப்படி உடலோட வீக்னஸ் மறைக்கிறதுக்கு Dress ஒரு மாஸ்கா செயல்படுதோ அது மாதிரி மனதனுடைய வீக்னஸ் மறைக்கிறதுக்கு மொராலிட்டிங்கிறது ஒரு மாஸ்கா செயல்படுதுன்னு எழுதுறாரு. அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நம்ம பேசுற மொராலிட்டிங்கிறது நம்முடைய வீக்னஸ் மறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு டூலுங்கிறாரு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ங்கிறது கொஞ்சம் புதுமையானது. ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதன் ஒரு காட்டு மிராண்டி, அவனுக்குள்ள ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு. இப்ப அந்த மிருகத்தை கட்டுப்படுத்தணும்னா அவனுக்கு ஒழுக்கம்ங்கிற மொராலிட்டி தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா, மனிதனுங்கிறவன் கொடூரமான காட்டு விலங்குலாம் கிடையாது, அதற்கு மாறா அவன் பலவீனமான வீட்டு விலங்குங்கிறாரு. ஆக்சுவலி மனிதனுடைய நிலைமையை வர்ணிக்கிறதுக்கு அவர் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. என்னன்னா, மனிதர்கள் எல்லாரும் ஆல்மோஸ்ட் அபாட்டான, முழுமையா பிறக்காத, வீக்கான, ஆக்வர்டான ஒரு பிறவி. இப்படி நோயாளியாவும் முடமாவும் பிறக்கிற மனிதர்கள் கொடூரமான பீஸ்ட்லாம் கிடையாது, அதற்கு மாறா பரிதாபத்துக்குரிய உயிரினங்கள். சோ இந்த ரா நேச்சரை வெளியில காமிக்கிறதுக்கு எல்லாருக்குமே அவமானமா இருக்கு. அதனால அதை மறைக்கிறதுக்கு நன்மை, தீமை, தியாகம், ஒழுக்கம்னு ஏகப்பட்ட மொராலிட்டியை ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு தன்னை ஸ்ட்ராங்கா போர்ட்ரே பண்ண நினைக்கிறாங்கிறாரு. இது புரியறதுக்கு நம்ம ஒரு பொதுவான உதாரணம் பார்க்கலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயிவே எடுத்துக்குவோம். அவர் தன்னை சின்சியரான எம்ப்ளாயா காட்டுறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது பாஸ் சொல்ற எல்லா வேலையும் உடனடியா செஞ்சு முடிச்சிடுறாரு. 6 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு போறாரு. ஆபீஸ்க்கு லீவே போடாம தொடர்ந்து வேலைக்கு போறாரு. சோ இப்படிலாம் இருக்கிறதுனால அவருடைய முதலாளி அவர் ஒரு சின்சியரான எம்ப்ளாயா அடையாளப்படுத்துறாரு. ஆனா அவரை பார்த்து நீச்சே என்ன கேட்பார்னா, நீங்க நிஜமாலுமே வேலையை நேசிக்கிறதுனால நல்ல எம்ப்ளாயா இருக்கிறீங்களா, இல்ல அதற்கடியில வேறு சில காரணங்கள் இருக்கான்னு கேட்பாரு. அதாவது பாஸ் சொல்ற சில வேலைக்கு நோ சொல்ல முடியாததுனால அவர் எல்லா வேலையும் செய்யறவரா இருக்கலாம். ஏன்னா நோ சொல்லிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவாரோங்கிற பயம் இருக்கும். இந்த வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்குமாங்கிற கவலை இருக்கும். இந்த வேலையை விட்டா எனக்கு வேற எந்த வேலையுமே கிடைக்காதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் ஒன்னு சேர்ந்து இழுக்கிறதுனால நோங்கிற வார்த்தை வாயிலிருந்து வராது. அப்ப நோ சொல்ல முடியலங்கிறதுனால தான் எல்லா வேலைக்கும் தலையாசிக்கிறாரே தவிர விருப்பப்பட்டு எல்லா டாஸ்க்குக்கும் உடன்பட்டாருங்கிறத சொல்ல முடியாது. அதே மாதிரி ஷார்ப்பா 6 மணிக்கு வேலையை விட்டு கிளம்புனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்களேங்கிற தயக்கத்தினால கூட அவர் எக்ஸ்ட்ரா இருந்து வேலை பார்க்கறவரா இருக்கலாம். அதே மாதிரி நேரா போய் லீவு கேட்கறதுக்கு கூச்சப்படுறதுனால கூட வீட்ல சில நியாயமான கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவர் ஆபீஸ்க்கு போறவரா இருக்கலாம். சோ இப்படி மல்டி டைமென்ஷன்ல அவர் சைக்காலஜிக்கலி முடமானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே வேளையில இந்த இயலாமையை வெளியில காட்டுறதுக்கும் அவருக்கு தயக்கம் இருக்கு. அப்ப அவருக்கு இருக்கிற சேஃபான ஆப்ஷன் எதுன்னா, தனக்கு மேல சின்சியரான எம்ப்ளாயிங்கிற மாஸ்க போட்டுக்கிறது தான். சோ அவரை வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு அவர் ஒரு உண்மையான பணியாளர், ஆனா உள்ளுக்குள்ள அவர் ஒரு பரிதாபமான வேலைக்காரர். ஆனா இந்த பரிதாப நிலையை எப்ப மாத்த முடியும்னா, என்ன விட்டா இந்த வேலையை வேற யாராலையும் சிறப்பா செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தன்னை மெருகத்துக்கிட்ட மாத்த முடியும். அந்த ஸ்டேஜ் தான் வலிமையின் அடையாளம். அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தரால சில விஷயங்களுக்கு நோ சொல்ல முடியும், தேவையான லீவை எடுத்துக்க முடியும், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கிளம்ப முடியும். சப்போஸ் ஒருவேளை வேலையே போயிட்டாலும் இதை விட பெட்டரான வேலையை குயிக்கா எடுத்துட முடியும். ஆனா இந்த அளவுக்கு மனவலிமையில இருக்கிறவங்க சமுதாயத்துல குறைவா தான் இருப்பாங்க. அதனாலேயே பல பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் சுத்துவாங்க. சோ இந்த சின்சியரிட்டி மாதிரியே சுயநலம் இல்லாம இருக்கிறது, சமூகத்துக்காக வாழ்றது, தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மொராலிட்டியை மனிதர்கள் மாஸ்கா யூஸ் பண்றாங்க. சோ நீச்சே ஓவராலா என்ன பண்றாருன்னா, நம்முடைய சமுதாயத்துல இந்த மொராலிட்டி ஏன் இவ்வளவு உன்னதமா பார்க்கப்படுதுங்கிறத அனலைஸ் பண்றாரு. சோ இதன் வழியா வீக் பீப்புள் தான் தன்னை ரொம்ப நல்லவங்களா காமிக்கிறதுக்காக இந்த மொராலிட்டியை தூக்கி பிடிக்கிறத கவனிக்கிறாரு. சோ அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு விலங்க வேட்டையாடி கொல்ற அளவுக்கு வலிமை படைத்த ஒரு காட்டு மிருகத்துக்கு மொராலிட்டிங்கிறது தேவைப்படாது. அதற்கு மாறா வீக்கான, கோழையான, அற்பத்தனமான, தன்னுடைய வாழ்க்கையவே போரிங்கா உணரக்கூடிய, மந்தையோடு மந்தையா வாழக்கூடிய ஒரு வீட்டு விலங்குக்கு தான் மொராலிட்டிங்கிற மாஸ்க் தேவைப்படுதுன்னு எழுதுறாரு. சோ ஃபைனலா நம்மள உயர்வானவர்களாகவும், முக்கியமானவர்களாகவும், மதிக்கப்படக்கூடியவர்களாகவும், தெய்வீகமானவர்களாகவும் காட்டுறதுக்காக தான் இந்த மொராலிட்டியை நம்ம மாஸ்கா யூஸ் பண்றோம். இந்த ஃபேக்டை நம்ம ஒத்துக்கணும்னு அவர் எழுதி முடிக்கிறாரு.
இதுல பாத்தீங்கன்னா கடைசி வார்த்தையா டிவைன்ங்கிற வார்த்தையை தான் கொட்டேஷன் மார்க்குள்ள போட்டு எழுதி முடிச்சிருப்பாரு. அது ஏன்னா ரிலீஜியஸ் மொராலிட்டியுமே வீக் பீப்புளால உருவாக்கப்பட்டதுன்னு அவர் கிளைம் பண்றாரு. ஆக்சுவலி இந்த செக்ஷன் இதோட முடியல, ஏன்னா இது நீச்சோடைய ஐடியாவிலேயே மிக முக்கியமான ஒண்ணு. இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல மொராலிட்டி எப்படி உருவானுச்சுங்கிறத பத்தி அவர் தனியா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கூடவே தஸ் பாக்ஸ் ஜரதோஸ்ட்ராங்கிற புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, கிழிக்கக்கூடிய நகங்கள் இல்லாத ஒருத்தர் தன்னை நல்லவனா காட்டிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு அவர் எழுதுறாரு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டுமே நம்ம இன்னைக்கு பார்த்த செக்ஷனோட சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை கொல்லாம விடுறதுக்கு பேர் தான் இரக்கம். ஒரு மான் ஒரு சிங்கத்தை கொல்லாம விட்டா அதுக்கு பேர் இரக்கம் கிடையாது, அது இயலாமை. ஏன்னா கொல்லுவதற்கு திராணி இருந்தும் கொல்லாம விட்டாதான் கருணைங்கிற டேக் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி கெட்டது செய்யறதுக்கு திராணி இருந்து செய்யாம இருந்தாதான் ஒருத்தன் நல்லவங்கிற டேக் யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு மாறா எனக்கு கெட்டதே செய்ய தெரியாது, அதனால நான் நல்லவன் ஒருத்தன் கிளைம் பண்ணா அவன் நல்லவன்லாம் கிடையாது, அவன் வீக்கானவன். சோ யார் கையில நகம் இருக்கோ, யாரால குத்தி கிழிச்சு சின்னாபின்னமாக்க முடியுமோ அவனுக்கு தான் இரக்கத்தை பத்தியும் மன்னிப்பை பத்தியும் சமாதானத்தை பத்தியும் பேசுறதுக்கு தகுதி இருக்கு. ஆனா நீச்சே என்ன அப்சர்வ் பண்றாருன்னா, இது போன்ற மொராலிட்டி எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கானவங்களை விட வீக்கானவங்க தான் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த செயலை அவர் ஒரு முரணா பாக்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே மந்தை மனப்பான்மையில வாழ்ற வீக்கான விலங்குகள். சோ அந்த விலங்கால எதையும் கொல்ல முடியாது, தன்னை கொல்ல வரதையும் அது தடுக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட விலங்குகள் தான் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக மொராலிட்டி பேசிட்டு இருக்கு. எப்படின்னா கொல்ல வர சிங்கத்தை கருணையற்றதா போற்றே பண்ணும், இறந்து போன ஆட்டை தியாகியா போற்றே பண்ணும், சண்டை போட தெரியாத ஒரு விலங்க சமாதானமா இருக்கிற மாதிரி போற்றே பண்ணும். இப்படி மொராலிட்டி சார்ந்து தன்னை உயர்வானதா காட்டிக்கிற எல்லா டேகையுமே அது யூஸ் பண்ணும். ஆனா இந்த டேக் எல்லாத்துக்குமே நம்ம நீச்சோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா வேற ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். எப்படின்னா முன்ன கருணைக்கு பார்த்த மாதிரி இப்ப மன்னிப்புங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். ஒரு ஜட்ஜால தான் ஒரு குற்றவாளியை மன்னிக்க முடியும், ஏன்னா அவர் நினைச்சா அந்த குற்றவாளியை தண்டிக்கவும் முடியும். நம்மால ஒரு குற்றவாளியை மன்னிக்க முடியாது, ஏன்னா என்ன மன்னிக்கிறதுக்கு நீ யாருங்கிற கேள்வி உருவாகும். அப்ப தண்டிக்கிற இடத்துல இருக்கிறவரால தான் மன்னிப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியும். இப்ப இதே மாதிரி சமாதானம்ங்கிற வேர்டு எடுத்துக்குவோம். சண்டை போட தெரியாம விலகி நிக்கிறதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. அதற்கு பதிலா நான் நினைச்சா சண்டை போட முடியும், ஆனாலும் போடாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் தான் சமாதானம். அதே மாதிரி பீஸ் மேக்கர்ங்கிற வேர்டு எடுத்துக்கிட்டா, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாதுவான ஒரு நபர் நடுவுல வந்து ஏன்பா தேவையில்லாம சண்டை போடுறீங்க, ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டியதான்னு அட்வைஸ் பண்ணா அவர் பீஸ் மேக்கர் கிடையாது. அதற்கு மாறா சண்டை போடாதீங்க, நான் சொல்றதையும் மீறி சண்டை போட்டீங்கன்னா உங்களை அடிச்சு உட்கார வச்சு சண்டையை நிறுத்துவோன்னு சொல்றவருக்கு பேர் தான் பீஸ் மேக்கர். அப்போ ஓவராலா பார்த்தா கான்ஃப்ளிக்ட்டை அவாய்ட் பண்றதுக்கு பேர் பீஸ் கிடையாது, அந்த கான்ஃப்ளிக்ட்டை மாஸ்டர் பண்றதுக்கு பேர் தான் பீஸ். சோ நீச்சோடைய வேர்ல்ட் எடுத்துக்கிட்டா எல்லா டேகுக்கு பின்னாடியுமே பவர்ங்கிறது பேக்கப்ல இருக்கணும். பவரும் ஸ்ட்ரென்த்தும் இல்லாதவன் பேசுற எல்லா மொராலிட்டியுமே அபத்தமானது. இன்ஃபேக்ட் அவன் அந்த மொராலிட்டியை தன்னை ஒரு பவர்ஃபுல்லான ஆளா காட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறான். இப்போ இந்த ஐடியா எல்லாத்தையும் கேட்டுட்டு மொராலிட்டியே நமக்கு தேவை கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நீச்சேவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னபடி நீச்சே ஒரு விஷயத்தை பிரெஸ்கிரைப் பண்றதை விட அப்சர்வ் தான் பண்ணுவார். சோ கருணை, இரக்கம், காரணியம்னு பேசுறது அவர் தப்புன்னு சொல்லல. அதற்கு மாறா அப்படி பேசுற பல பேர் வீக் பீப்புளா இருந்துகிட்டு தன்னை நல்லவங்களா காமிக்கிறதுக்காக பேசுறாங்கன்னு சொல்றாரு. சோ வீக் பீப்புள் மொராலிட்டியை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர மொராலிட்டியவே தூக்கி போட்டுருங்கன்னு அவர் இந்த செக்ஷன்ல சொல்லல. சோ இதை நம்ம கரெக்டா ரிசீவ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல பல பேர் தடமாறி இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த செக்ஷனை மட்டும் படிச்சா வீக் பீப்புள் தான் மொராலிட்டியை தூக்கி பிடிக்கிறாங்கங்கிற மெசேஜ் நமக்கு கன்வே ஆகும். ஆனா நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது நீச்சே என்ன கிளைம் பண்ணுவார்னா, மொராலிட்டி தான் மனிதர்களை வீக் ஆக்குதுன்னு கிளைம் பண்ணுவார். சோ நம்ம நீச்சோட ஐடியாவை எப்படி எடுத்துக்கலாம்னா, வீக் பீப்புள் மொராலிட்டியை தூக்கி பிடிக்கிறாங்க, அப்படி தூக்கி பிடிக்கப்படுற மொராலிட்டிங்கிறது ஒரு சமுதாயத்தை வீக் ஆகுது. சோ இது ஒரு இன்டர்ப்ளே மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். அப்ப அவருடைய ஒர்க்கை நம்ம முழுமையா படிச்சாதான் நமக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். எனிவேஸ் நீச்சே மாதிரியே வேறு சில பிலாசபர்ஸுமே இது சார்ந்து தங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு தாமஸ் ஹாப்ஸ் எடுத்துக்கிட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுங்கிறவன் அடிப்படையிலேயே ஒரு பீஸ்ட், ஆனா அப்படிப்பட்ட மனிதனை நம்முடைய சமுதாயமும் மொராலிட்டியும் தான் பண்படுத்தி வச்சிருக்குன்னு கிளைம் பண்றாரு. ஆக்சுவலி இந்த ஐடியாவை தான் நீச்சே ரிவர்ஸ் பண்றாரு. இப்ப இதே மாதிரி ருசோவ் என்ன சொல்றாருன்னா, மனிதனுங்கிறவன் அடிப்படையிலேயே நல்லவன், ஆனா அவன் இந்த சமுதாயமும் மொராலிட்டியும் தான் கரப்ட் பண்ணதுன்னு அவர் கிளைம் பண்றாரு. ஆக்சுவலி ஹாப்ஸ் உடைய பிலாசபிக்கும் ருசோவுடைய பிலாசபிக்கும் வரலாற்றுல ஒரு சண்டையா நடந்துட்டு இருந்தது. ஆனா நம்முடைய காலத்துல தான் மாடர்ன் சைக்காலஜி வந்ததுக்கு அப்புறம் ஹாப்ஸுக்கு லைட்டா வின்னிங் பொசிஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து முதல் 4 வயசு வரைக்கும் அதுக்குள்ள ஏகப்பட்ட அக்ரஷன் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்முடைய சொசைட்டி தான் தட்டி அடக்கி அவனை ஒரு சிவிலைஸ்டான மனிதனா வளர்த்தெடுக்குது. சோ இந்த ஜான்ராவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நீச்சையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பிலாசபரா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கண்டென்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஞாபகப்படுத்துறது என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தபடி இந்த செக்ஷனை அவர் முழுக்க முழுக்க ஐரோப்பியர்களை மைண்ட்ல வச்சு தான் எழுதியிருக்காரு. இது அவர் யூனிவர்சலா சொல்லலங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். சோ நம்ம இதோட இந்த செக்ஷனை முடிக்கலாம். ஆக்சுவலி நானுமே இந்த நீச்சே சீரிஸை முடிக்கலாம்னு தான் பார்க்கறேன், ஆனா நீச்சே முடிக்க விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா இது மாதிரி சில கிரிப்பிங்கான செக்ஷன் இருக்கும்போது அதை பத்தி பேசாம கடந்து போக முடியல. சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சுன்னா அதை கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய ஆடியன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற காமன் பேட்டர்ன் என்னால கண்டுபிடிக்க முடியும். சோ இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல், கான்ட்ரோவர்சியல், இரலவென்ட்னு ஏதாவது ஒரு டேக் வச்சுக்கிட்டு வருகிற ஒவ்வொரு வீடியோக்குலயுமே உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. அது நம்முடைய கண்டென்ட்டை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை தாண்டி இந்த நீச்சே சீரிஸ்ல இன்னும் 4 வீடியோஸ் தான் வரும். அதோட நம்ம இந்த கேசன்ஸ் புத்தகத்தை முடிக்கிறோம். ஏன்னா நான் இந்த புத்தகத்தையும் தாண்டி இன்னும் சில புத்தகங்களை படிச்சே முடிச்சிட்டேன். சோ அடுத்த பிலாசபருக்கு மூவ் ஆனா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து இந்த சேனலோட என்கேஜிங்கா இருங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு உடன்படுற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. விருப்பம் இருந்தா ஹைப் பண்ணுங்க.
பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.